VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் 26, 27, 28. இடம் காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இது கடந்த 20 வருடங்களாக இந்தியாவில் இருக்குது. இப்போ அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயர்ல இருந்து மகாத்மா காந்தி அப்படிங்கிற பெயரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப பொங்கி எழுறாங்க. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ஐயோ மகாத்மா காந்தி பெயர் எடுத்துட்டாங்களேன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக 1967 இருந்து இது வரையிலும் 2025 வரையும் ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து மத்தியில சரி மாநிலத்துல சரி ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. எத்தனை திட்டங்களுக்கு நீங்க மகாத்மா காந்தி பேர் வச்சீங்க? தமிழ்நாட்டில் ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி இந்த பேர் தான் நீங்க வச்சீங்க. மகாத்மா காந்தி நீங்க என்னைக்காவது ஞாபகம் வச்சிருந்தீங்களா? இல்லையே. அப்புறம் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்ன மகாத்மா காந்தியை பத்தி பேசுறீங்க? ஈவேரா அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் மகாத்மா காந்தி குறித்து பேசுகிறதெல்லாம் எழுத்துல இருக்குது, திராவிடர் கழகம் போட்ட புக்கில் இருக்குது. புரிஞ்சுங்க. சும்மா தேவையில்லாத ஏதோ மகாத்மா காந்தி விஷயம் என்ன? 2005 கொண்டு வரப்பட்ட இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 2009 தான் மகாத்மா காந்தி பேரை வைக்கிறீங்க. அப்ப அந்த 5 வருஷம் நீங்க மகாத்மா காந்தியை மறந்துட்டீங்களா? அப்ப திமுகவும் காங்கிரஸும் 5 வருஷம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல 5 வருஷம் காந்தியை மறந்துட்டீங்கன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? முதல்ல இந்த திட்டம் பெயர் மாற்றம் இல்லை. திட்டமே முழுமையாக ஒரு புதிய திட்டமே செயல்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த திட்டத்துக்கான ஒரு சட்டம் வருது. இது வெறும் பெயர் மாற்றம்னா சட்டமே தேவையில்லை. இந்த சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஈஸியா முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த திட்டமே பல்வேறு புதிய சட்டங்களோடு வந்திருக்கிறது. அதனால அதே பெயரை வச்சா குழப்பம் வரும்ன்றதுனாலதான் புதிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஜி ராம்ஜி அப்படின்னு கேட்கலாம். இது மாமா விக்சித் பாரத்ன்றது வளர்ச்சி அடைந்த பாரதம். இது இந்தியா ஒண்ணுதான். அதனால ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பெயர் மொழியிலையும் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவுடைய அலுவல் மொழி நாம தமிழ்ல நாம மொழிபெயர்த்துக்கலாம். இது வளர்ச்சி அடைந்த பாரதத்தினுடைய கிராமப்புற மக்களுக்கான ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இதுதான் ஹிந்தியில சொல்றாங்க. அது ஷார்ட்டா ஜி ராம்ஜின்னு வந்துருது. அவ்வளவுதான். நாங்க தான் கொண்டு வந்த திட்டம்னா அப்படின்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அவர் பிரதமராக இருக்கும்போது தான் அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதை காங்கிரஸ் அரசாங்கம் வந்த பிறகு மாத்தலையா? கட்டாய கல்வின்னு நாங்க தான் கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தோம்னு எவ்வளவு பெரிய பொய்ய காங்கிரஸ் திமுக அரசு பேசியது. அதே மாதிரி தீனதயாள் அன்ன யோஜனா, இது அந்தியோதயா அன்ன யோஜனா என்கிற திட்டத்தை திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார். அதை நீங்க என்ன பண்ணீங்க? 2013 அந்த சட்டத்தை எடுத்துட்டு நீங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்தீங்க. நீங்க செஞ்சா சரி, நாங்க செஞ்சா தவறா? இது என்ன மாதிரியான நியாயம்? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரையில பல்வேறு புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுல ஊழல் குறையும், இடைத்தரகர்கள் குறையும், அரசியல்வாதிகளுடைய லஞ்ச ஊழல் கண்டிப்பாக முற்றிலுமாக அகற்றப்படும். 20 வருஷங்களுக்கு முன்னால 2004-5 இது அந்தந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாருவது, குளங்கள் வெட்டுவது, கிணறு வெட்டுவது, சாலைகள் போடுவது, இப்படி 2005 இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த 20 வருடங்கள்ல இந்தியா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்கள் மாறிவிட்டன. அப்போ அதனுடைய கட்டமைப்புகளை பெருக்குவதற்கான, மேம்படுத்துவதற்கான பல்வேறு வேலைகள் நடைபெறும். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க்டு. நீங்க விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்பதற்கு இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ், கட்டி சக்தி மாதிரியான பல்வேறு திட்டங்கள், இந்த திட்டங்களுக்கான பல்வேறு வேலை வாய்ப்புகளை சேட்டலைட் மூலமாக கண்டறிந்து இன்னைக்கு அதை கொடுக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கிறது. 2014 திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி 30,000 கோடி தான். ஆனா இன்னைக்கு 86,000 கோடி. போன வருடம் வரைக்கும் 86,000 கோடி, 3 மடங்கு அதிகம். ஆனால் இன்றைக்கு
இதே திட்டத்துல புதிய திட்டத்தின்படி புதிய சட்டத்தை அடுத்து 1,51,000 கோடி, அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு 95,000 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது. 10 வருடங்கள் திமுக காங்கிரஸ் ஆட்சியில 22 லட்சம் கோடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சார்ந்த திட்டங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 84 லட்சங்கள் கடந்த 10 வருடங்கள் மோடி அவருடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில பொய் சொல்லக்கூடாது. விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொன்னாங்க. 2 மாசம் அதுக்கு இப்ப கொடுத்துட்டாங்க. விவசாய வேலையை பார்த்துட்டு தான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் யாரும் இந்த விவசாய வேலையை பார்க்காத எல்லாம் வெளி மாநிலங்கள்ல ஒடிசாக்காரங்களையும் ராஜஸ்தான்காரங்களையும் போட்டு ஐயோ அவங்க வந்துட்டாங்களேன்னு கூச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. தமிழ் அவங்க வேலை பார்ப்பாங்க விவசாய நிலத்துல. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர், அஜித் குமார், ரஜினிகாந்த் பேர்லாம் 100 நாள் வேலை திட்டத்துல மாநில அரசு ஊழியர்கள் கையெழுத்து போட்டு போச்சர் போட்டுருந்தாங்க. இனிமேல் அதை செய்ய முடியாது, பயோமெட்ரிக் வச்சாகணும். அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னாலே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏன்? இந்த சட்டம் மிக அற்புதமான சட்டம். இந்த திட்டம் சிறப்பானது. மகாத்மா காந்தி எல்லாருடைய நினைவிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு. இது பெயர் மாற்றம் அல்ல, இது ஒரு புதிய சட்டம். அதே பெயர் வச்சா குழப்பம் ஏற்படும். பழைய சட்டத்தை நினைப்பாங்கன்றதுனால தான் மாத்திருக்கிறாங்க. இது புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இது போன்ற ஒரு மலிவான அரசியல்ல ஈடுபடக்கூடாது என்று திமுகவையும் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களை வன்மையாக கண்டிக்கிறது.